ஒரு நல்ல விஷயம்னு இருந்தா இப்ப ஏஐ எடுத்துக்கங்களேன். இதை விட இந்த அக்கான்ற விஷயத்தை விட ஏஐ தான் இப்ப பெரிய ஒரு இதா இருக்கு. அதுல ஊடகம் நீங்க தான் நல்ல விஷயம் பண்ணு. ஏன்னா ஊடகவியலாளரே தவறான வார்த்தைகளை வச்சு பேசுற மாதிரி இப்ப ஏஐ கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்கு. கொச்ச கொச்ச வார்த்தையா. அதே மாதிரி பெண்களும் வந்து தவறான விஷயங்களை பேசுற மாதிரி ஏஐ வீடியோ ரெடி பண்ணி இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல மிகப்பெரிய ஒரு ஒரு தவறான பாதையில போகுது. இப்ப அது அது ரொம்ப ஆபத்து வேற. இன்ஃபேக்ட் இந்த ஏஐ கிரியேட் பண்ணி தர்ற மனிதர்கள் வந்து உண்மையான மனிதர்கள் மாதிரியே வேற இருக்காங்க. இது எத்தனை பெண்களுக்கு பாதிப்பை தரப்போகுது. இன்ஃபேக்ட் நான் ஒரு ஒரு பொண்ணோட போட்டோவை எடுத்து ஏஐட்ட கிட்டத்தட்ட அந்த மாதிரி செஞ்சுட்டான்னு சொல்லி கூட ஒரு இது செஞ்சு கொடுக்கலாம். புரியாதவங்க இருப்பாங்க. ஆமா. சோ ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்குள்ள வரும்போது அதை தவறா பயன்படுத்துற கெட்ட எண்ணம் படித்த மனிதர்களும் இருக்காங்க. இது வந்து நம்ம மாத்த முடியாது. ஆனா அகைன் நான் திருப்பி சொல்றேன், நம்ம ஆண்கள் திருந்தணும். இதை செய்யறது நம்ம ஆண்கள் தான். என்கிட்டயே வந்து அக்கா நீங்க அழகா இருக்கீங்கக்கா, உங்க மார்பகம் பெருசா இருக்கான்னு எழுதுவான். அது ஒரு கொச்சையான தமிழ் சொல்ல சொல்லி தான் எழுதுவான். எப்படி ஒரு அக்காவோட மார்பகத்தை பத்தி ஒருத்தனால பேச முடியும்? எப்படி அவனுக்கு அந்த சிந்தனை வருது? அவங்க வீடுகள் அப்படித்தான் பேசுவாங்களா? இல்ல. அந்த ஆண்களோட சிந்தனை அப்படி இருக்கு. அதைத்தான் நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம். ஆண்களே உங்க சிந்தனைகளை மாத்துங்க. நீங்க மாறினா தான் சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்கும்.